அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பாத்தீங்கன்னா, கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் தான். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அந்த கூட்டத்துல ஒரு மிகப்பெரிய அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்திருக்காங்க. அதுல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க. அந்த செய்திய நிறைய ஊடகங்கள்ல நிறைய சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. சோ நாமளும் இதை பத்தி சொல்லணும் பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஒரு 4-5 நாட்களா வேற ஒரு வேலைகள் இருந்ததுனால என்னால இதை பத்தி பேச முடியாம இருந்தேன். சோ இன்னைக்கு நம்ம இதை பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி இதை பேசிட்டு இருக்கோம். சோ முதன்மையா இதுக்கு யார் காரணம், இதுதான் நம்ம இந்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அவர் வந்தது, அந்த கூட்டத்துல நெரிச்சலானது, இது எல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு செய்தியாவே ரொம்ப விளக்கமா நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. என்னுடைய பார்வையில இதுக்கான காரணம் யாரா இருக்கும் எப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். பொதுவாகவே இந்த அரசியல் கட்சிகள் அல்லது சினிமா துறையிலிருந்து ஏதாவது ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா ஒண்ணு ஒரு மைதானங்கள்ல போடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு கல்லூரிகள்ல அந்த ஹால்ல போடுவாங்க. ரொம்பவே தேவைன்னு பட்டா சாலைகள்ல நின்னு பேசுறது வழக்கம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் முதல் விக்கிரவாண்டியில அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரை, திருச்சின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுடைய கூட்டத்தை போட்டு அவங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது அண்மையில நடந்தது. கடைசியா அந்த கரூர்ல ஒரு கூட்டம் நடத்தி இருந்தாங்க. அந்த கூட்டத்துல அவர் காலையில 8:45 9 போல வர்றதா செய்தி இருந்ததான். ஆனா அவர் 8:45 தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாருன்ற மாதிரியான ஒரு செய்தி. ஏற்கனவே அங்க மக்கள் எல்லாமே கூடி அந்த மிகப்பெரிய மக்கள் கூட்டம் எல்லாம் அங்க அதிகமா இருந்திருக்கு. இவர் அங்க சேரத்துக்குள்ளவே நிறைய கூட்ட நெரிச்சல்ல மக்கள் ஒரு 7-8 மணி நேரமா காத்திருந்து, அங்க நிறைய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட்டோம். சரியான சிறுநீர் கழிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை, அதே போல ஒரு தண்ணீர் வசதி சரியா இல்லை. அது ஒரு குறுகிய சாலைன்னு சொல்றாங்க, ஒரு சின்ன ஜங்ஷன் தான் அது. அந்த இடத்துல எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இவங்க கேட்ட இடத்துல அரசு, தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியும், இப்ப அவங்க கொடுத்திருக்கிற இடத்துல அவங்களுக்கு அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. அதனால இவர் மாலையில வரத்துக்குள்ளவே இங்க அந்த கூட்ட நெரிச்சல் அதிகமாகி அவரை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்துல மக்கள் எல்லாரும் கண்ட இடத்துல ஏறி ஒரு இடையில ஆம்புலன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்திருக்கு. இது எல்லாம் நடந்ததுல மக்கள் உடனடியா அந்த இடத்துல அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நிறைய பேருக்கு மூச்சு காற்று சுவாசிக்க முடியாம, தண்ணி இல்லாம இந்த டீஹைட்ரேஷன்ஸ் ஆகி ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க. அதுல சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க, பெண்மணிகளும் இருக்காங்க, கர்ப்பிணிகளும் இருந்திருக்காங்க. இன்னமும் கூட மருத்துவமனையில உடல் நலம் சரியில்லாம இருக்கிறவங்க மருத்துவமனையில இன்னமும் வந்துட்டு தான் இருக்காங்க. இதுல யார் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, நான் முதன்மையா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான திரு விஜய் அவர்களை தான் நம்ம சொல்லணும். நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த அரசியலுக்கு வரணும் அப்படிதான் நான் சொல்லியிருந்தோம். அதுதான் நாமளும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வரணும்னு தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். ஆனா அவர் வரும்போது அவர் சொன்ன ஒரு விஷயங்களை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். அவருடைய முதல் மேடையில பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை, மற்ற கட்சிகள் போல எதிர்கட்சிகளை குற்றம் சாடி நான் பேச மாட்டேன்னும், அதே போல கத்தி பேச மாட்டேன்னும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து பேசுறது மட்டுமே அவருடைய முதன்மையான பேச்சா இருக்கு. அதே போல அவரும் ஆவேசப்பட்டும் கோவப்பட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. சோ இதுல இருந்து அவர் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கட்சியினுடைய கொள்கைகளை சொல்லி மக்களை திரட்டவோ
அல்லது அந்த கொள்கைகள் மூலமா தான் இந்த கட்சி இயங்கும்ன்றத பத்தியோ, என்னென்ன கொள்கைகள் நம்ம வந்து கடைபிடிக்க போறோம் அப்படின்றதும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து இன்னமும் தெளிவான முறையில வெளிப்படுத்தாததும், இந்த கொள்கையிலிருந்து தான் நம்ம வந்து வழி நடத்த போறோம் அப்படின்றதையும் எந்த ஒரு தெளிவும் இல்லாமையே வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காருன்றத நாம இப்போ அவர் நடத்தி இருக்கிற இந்த சில கூட்டங்கள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. சோ அதனால முதன்மையான காரணம் அவரு தான் அதை ஏத்துக்கணும். தவறு நடந்திருக்குது, ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது, விபத்து நடந்திருக்குது, நம்ம இது எதுவுமே பண்ண முடியாது, தவறு நடந்தாச்சு, அந்த விபத்துக்களும் நடந்தது, நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. ஆனா அதுக்கான பொறுப்பேற்க வேண்டிய கடமை வந்து திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஆனா நான் அந்த காணொலிகளை நான் பாக்குறேன், செய்தியாளர்கள் வந்து அதை கேட்கும் போது அவர் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாமையே வந்து அவர் போறதை வந்து நான் பார்த்தேன். ரொம்ப வருத்தமா இருந்தது. கண்டிப்பா அவர் அதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் அந்த இடத்துல நின்று எதுக்கான அவர் பதில சொல்ல முடிஞ்சிருக்கும். அவரை சுத்தி தான் எப்பவுமே பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. ஒரு பிரச்சனை நடந்ததை நீங்க போய் மருத்துவமனையில நின்று அந்த மக்களுக்கு ஆதரவா நின்று இருக்கணும். கண்டிப்பா அதையும் நீங்க செய்யல. சோ இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு நிச்சயமாவே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்கு. இவர் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டாருன்ற அளவுக்கு ஒரு மன வேதனையை ஏற்படுத்துது. அதே போல ரெண்டாவது காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கும்போது அதுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப முறையா வந்து செஞ்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் வந்து அதுக்குள்ள விடும்போது அதை தாண்டி அதிகமான மக்கள் வராங்கன்னா அந்த வரவேற்பை வந்து அவங்க தடுத்து இருக்கணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல இங்க கர்நாடகத்துல வந்து ஆர்சிபி ஜெயிச்ச போது இந்த மாதிரி ஒரு 11 பேர் இறந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து நம்ம உணர்ந்து இந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது அதை தடுக்கவும், அந்த மாதிரி வர கூட்டங்களை சரியான முறையில வழி நடத்தியிருந்தா இந்த மாதிரியான இழப்புகளை நம்ம தடுத்திருக்கலாம். இதை செய்ய தவறியது வந்து தமிழ்நாடு அரசுன்னு தான் சொல்லணும். அதுக்காகவும் நான் வந்து ரொம்பவே வருத்தப்படுறேன். இதுக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இறந்தவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறது ரொம்பவே வந்து வரவேற்கத்தக்கது. ஆனா அது யாருடைய பணத்துல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி கூட்டங்கள்ல வந்துட்டு இறக்குறவங்களுக்கு நீங்க ஒரு 10 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க யார் பணத்துல இருந்து கொடுக்குறீங்க? சோ இது அரசு பணமா இல்ல மக்கள் பணமா இல்லது கட்சியோட பணமா? அதை வந்து தெளிவா சொல்லணும். நீங்க அப்படி கொடுக்கறதுனால ஏற்கனவே வந்து இந்த மது அருந்தி இறந்தவங்களுக்கு வந்து நீங்க ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கும் வந்து நம்ம செத்துட்டா நம்ம வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் வந்துடும். இப்ப விஜய் அவர்கள் வந்து 20 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் கொடுக்கறது நியாயம். ஏன்னா அவரை பார்க்கறதுக்காக, அவருடைய அந்த கட்சி கூட்டத்தை பார்க்கறதுக்காக திரண்டு வந்த மக்கள் அவர் கொடுக்கலாம், அது அவருடைய பணத்துல இருந்து கொடுக்கலாம். ஆனா அரசு வந்து திமுக அரசு கொடுக்கறது வந்து யாருடைய பணம்? இந்த மாதிரியான கேள்விகள் நிச்சயமா எல்லா மனிதர்களுக்கும் வரணும். அவங்களுக்கு நம்ம கட்டாயமா உதவி செஞ்சாகணும், உதவி செய்யணும் தான். அதுக்காக நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கல்களும் இருக்கு, அனுதாபங்களும் இருக்கு. அவங்க மேல நம்மளுக்கு மிகுந்த வருத்தமும் இருக்கு. அவங்களுடைய அந்த குடும்பங்களுக்கும் வந்து ஏதாவது செய்யணும் தான். இது எல்லாம் வந்து நான் யாருமே மறுக்கல. ஆனா நீங்க கொடுக்குற பணம் வந்து மக்கள் பணமா இருந்தா அதை நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கூட்டத்துல சிக்கி செத்தவங்களுக்கு நீங்க மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி வந்து ஒரு பணத்தை கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா யோசிக்கணும். இது வந்து நான் மூணாவதுன்னு சொல்றதை தாண்டி இதுதான் வந்து நான் முதன்மையா சொல்லியிருக்கணும். பட் காரணங்கள் வேற வழி இல்லாம நான் சொல்லின்னு இருக்கேன். சோ எல்லாத்துக்கும் மேல இந்த மக்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம்னு நான் சொல்லணும். எங்க ஒரு கூட்டம் நடந்தாலும் இந்த மக்கள் வந்து, அல்லது ஒரு கோயில் திருவிழாக்களோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் மக்கள் வந்து திரண்டு போறது தவறு கிடையாது. யாரையோ ஒரு செலிபிரிட்டியை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அல்லது ஒரு தலைவரை வந்து நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், இதெல்லாம் வந்து தவறு கிடையாது. ஆனா அந்த இடத்துல நம்மளால முடியுமா இல்ல அது எப்படி இருக்குன்றத நீங்க முதல்லயே உணர்ந்துதான் வந்து அந்த இடத்துக்கு போகணும். சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? அல்லது கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கட்டாயமா போக வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? நம்மளுடைய உயிர் மேல நமக்கு தான் வந்து கவனம் இருக்கணும். நீங்க போய் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அங்க விபத்து ஏற்படுத்தி உயிரை வந்து போக்கிக்கிட்டு நீங்க வந்து அந்த கூட்டத்துல நான் போய் உன்னுடைய உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு குற்றத்தை வந்து உருவாக்குறீங்க. அது உண்மையாவே வந்து ஒரு
வருத்தமான விஷயம். ஸோ மக்கள் வந்து இது ரொம்பவே கவனமா இருக்கணும். தயவு செஞ்சு எந்த ஒரு கூட்டமோ எந்த ஒரு சந்திப்போ அல்லது எந்த ஒரு திருவிழாக்களோ நீங்க போகும்போது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு ரொம்ப கவனமா வந்து அந்த இடத்துல வந்து நீங்க போயிட்டு வாங்க. முன்னெச்சரிக்கை இல்லாம இந்த மாதிரி போய் உயிரை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம மக்களுக்கு இதை பற்றின முழு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அதனால யாரா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு கூட்டத்துக்கோ அல்லது ஒரு கோயிலுக்கோ ஒரு திருவிழாக்கோ நீங்க போறீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய உயிர் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதே சமயத்துல உங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல நம்ம யாரு காரணம் அப்படின்னு சொல்றதை தாண்டி இனிமேல் இந்த மாதிரி தப்பா நடக்க வேண்டாம், இந்த மாதிரியான தவறு நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இறந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும் என்னுடைய வருத்தத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா அதை கேட்கும் போதும் அதை பார்க்கும் போதும் ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அதே சமயத்துல எனக்கு அந்த மக்கள் மேல கோபமும் இருந்தது. நீங்க எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் போறீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு கோபம் இருக்கு. இதை பத்தி நம்ம அதிகமா பேசி எந்த பயனும் கிடையாது. இனிமேல் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி.